Friends, this is the 2025 Tata Altroz facelift. This is the top level accomplished plus S variant. And the S கான அர்த்தம் என்ன அப்படினு கேட்டிங்கனா sunroof தாங்க. So sunroof ரிலேட்டடா ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலா பார்க்க போறோம். அதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் க்ளோஸ் அப்படினு வச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் உடைய sunroof இருக்கிற எல்லா கார்கள்லயுமே இந்த யுனிவர்சல் க்ளோஸ்ங்கற ஃபீச்சர் வந்து இருக்கு. அது என்ன பண்ணுதுங்கறத பாப்போம். இப்போ in case டிரைவ் பண்ணும்போது நீங்க sunroof திறந்து வச்சிட்டு ஃப்ரெஷ் ஏர்க்காக திறந்து வச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. இறங்கி போகும்போது மறந்துட்டீங்க க்ளோஸ் பண்றதுக்கு அப்படினா நீங்க நார்மலா மீதி வண்டியில டோர் லாக் பண்ணாலுமே அது திறந்து தான் இருக்கும் sunroof. அது வந்து ஆபத்தாக முடிய வாய்ப்பு இருக்கு. அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் யுனிவர்சல் க்ளோஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க டாடா மோட்டார்ஸ் கார்ஸ்ல. அதாவது நீங்க வண்டியை டோர் லாக் பண்ணாலே சென்ட்ரல் ரிமோட் லாக்கிங் பண்ணாலே sunroof வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும். அதே ஃபீச்சர் டிரைவர் விண்டோக்கு வந்திருக்கா, அது கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அதை வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிரைவர் விண்டோ நான் வந்து திறந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா வண்டியை லாக் பண்ண போறோம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா sunroof க்ளோஸ் ஆகுது. ஆட்டோ ஃபோல்டிங் மிரரும் வந்து ஃபோல்ட் ஆகிருச்சு. ஆனால் வந்து டிரைவர் விண்டோ இன்னும் கூட திறந்து தான் இருக்கு. டிரைவர் விண்டோக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப் ஃபீச்சர் இருக்கு. ஸோ அதே இந்த யூனிவர்சல் க்ளோஸ் ஃபீச்சரை டிரைவர் விண்டோக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் கொடுக்கலங்கிறது தெரியல. பட் சன்ரூஃப்க்கு கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஃபீச்சராக தெரியுதுங்க. இந்த ஃபீச்சர் வேற எந்த வண்டியில இருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம்.